தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து செய்தியை, தகவலை, வீடியோவை தந்திருக்கிறார். தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு நல்ல ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை, தமிழக மக்களுக்கு நலம் தரும் ஆட்சியாக தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆட்சியிலே பள்ளி மாணவர்கள், மாணவிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் என்று குறையில்லாமல் எல்லோரையும் நேரடியாக சந்தித்து அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். விழுப்புர பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்த தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களை மாணவ மாணவிகள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்று சிறப்பாக செய்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஊடகங்களிலே பார்த்த மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் இல்லந்தோறும் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தமிழகத்தில் அறிவித்து இன்றைக்கு அந்த இல்லந்தோறும் மக்களை தேடி மருத்துவம் தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது. அதைப் போல நீலகிரி மாவட்டம் உதகை பகுதியிலே பல்வேறு இடங்களிலே மக்களை தேடி மருத்துவ முகாம், வாகனம் மூலமாக மக்களை தேடி மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறார்கள் என்றும் காசா நோய் இல்லாத நீலகிரி மாவட்டத்தை உருவாக்குவதற்காக தமிழகத்தினுடைய முதல்வர் திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக செயல் வடிவம் கொடுத்து பணிகளை துவங்கி மருத்துவர்களை மக்களிடத்திலே நேரடியாக சென்று சந்தித்து நோய் தீர்க்கும் மருந்தையும் சிகிச்சையும் அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்றும் இது பற்றி நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்த போது உதகை அரசினர் பூங்கா கார்டன் பகுதியிலே இருக்கின்ற மார்க்கெட்டு பகுதியிலே மக்களை சந்தித்து இந்த மருத்துவ சிகிச்சை முகாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நேரடி வர்ணனையாக நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று தமிழக அரசுடைய வேண்டுகோள். மக்களை தேடி மருத்துவம், இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இன்று கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய தீபத்தியூருடைய மார்க்கெட் பகுதியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் அனைவரும் பயன் பெற வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சி தேடி மருத்துவம் நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் இன்றைக்கு நடைபெறும் இந்த சிறப்புமிகு மருத்துவ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் அருமையான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நீலமலை தொலைக்காட்சிக்கு சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி அனைவரும் பயன்பெறுங்கள். மருத்துவம் இல்லாமல் வாழ முடியும். நம்மளுடைய சிறப்பான கவனத்தில் அதை பறைசாற்றுகின்ற வகையிலே தான் இந்த மக்களை தேடி மருத்துவம். முன்பெல்லாம் மருத்துவ தேடி இருந்தது, ஆனால் மக்களை தேடி இன்று வருகின்ற ஒரு நிலை தமிழக அரசின் சிறப்பான செய்தி. இதை நீலமலை தொலைக்காட்சி அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் மருத்துவ குணங்களை பற்றியும் மருத்துவ சேவையை பற்றியும் சொல்ல வருகிறார் அன்புமிக்க மருத்துவ சேவை சகோதரர் அவர்கள். என்னோட பேர் சிவபிரகாஷ். நான் மாவட்ட காசநோய் மையத்தில் வேலை செய்தேன். இப்போ
இப்போ இன்னைக்கு வந்து நீலகிரியில வந்து காசநோய் இல்லாத நீலகிரி மாவட்டமா உருவாக்குறதுக்காக பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வை எடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த காசநோய் பரிசோதனை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு அதே போல நீலகிரி மாவட்டத்திலும் ப்ரோக்ராம் நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். சரி, கூட்டம் இல்லை, நாங்க ஒரு ஓட்டம் ஓடியாங்க. பேரு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வேண்டுகோள் கிணங்க தேசிய காச நோய் ஒழிப்பு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், தனித்தத்துவம் மிகுந்த இந்த சிறப்பான நிகழ்ச்சி இன்று திபெத்தியருடைய கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய அரங்கில் வாகனத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள். நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலாஸ். இந்த செய்திகளை எல்லாம் சிறப்பான முறையில் தொகுத்து எடிட்டிங் செய்து நீலமலை தொலைக்காட்சிக்கு வழங்கியிருப்பது நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் சிறப்பான முறையில் வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கண்டு மகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று பாருங்கள். உடனுக்குடன் கண்டு மகிழ்வதற்கு நீங்கள் இதுவரை எண்ணம் டிவியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனடியாக அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதனை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளுக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை எண்ணம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் தந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று தெரிவித்து, நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில். Thank you.